ஆரவாரத்தோட என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். வனாந்தரத்தில் 40 வருடம் பலவீனன் ஒருவரும் இல்லை, ஒருவருக்கு ஒரு குறை இல்லை என்ற இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே உங்களுடையது ஆக்கப்பட்டு இருக்கிறது. இனிமேல் எனக்கு தேவை புரிந்து கொள்ளுதல், இனிமேல் எனக்கு தேவை பிரகாசமான மனக்கண்கள், இனிமேல் எனக்கு தேவை இயேசு செய்து முடித்ததையும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதையும் இயேசு திரையின் வழியாய், மாம்சமாகிய திரையின் வழியாய் எனக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினதையும் நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வந்துருச்சுன்ற, உங்களுக்கு வந்துருச்சுன்ற, நம்ம சபைக்கு வந்துருச்சுன்ற, உங்க குடும்பத்துக்கு வந்துருச்சுன்ற, எல்லா ஏரியாவிலும் வார்த்தையின் நன்மை நீங்களும் நானும் நம்ம சபையும் ஒன்றிலும் குறைவுபடாதபடி நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த வெளிப்பாடுள்ள இந்த இயேசுவின் இரத்த சண்டே ஸ்பெஷல் ஆராதனையை தேவன் ஆவியானவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் எனக்கு சத்தம் கேக்குது. சபைக்குள்ள வர ஆடா, வெளியே ஆடு சத்தம் கேட்குது. அந்த ஆடு சத்தம் கூட தீர்க்க தரிசனம் தானே ஐயா? வெளியே ஆடு சத்தம் கேக்குதியா? ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து யாரு? வாய தரவாது இருக்கிற ஆடு. அது யார அடிக்க போறா? இல்ல உள்ள கூட வந்துருச்சு, எக்கச்சக்கமா வந்துருச்சு. உள்ள வந்தால் வரும்னு நினைக்கிறேன். கரத்தை உயர்த்தி அருளே சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு யாரு? வாய தரவாது இருக்கிற ஆடையா. இயேசு யாரு? பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு. ஆகவே இப்ப பலி செலுத்தப்பட்டாச்சு. அந்த பலியின் இரத்தத்திலே திரைக்கு சொல்லுங்க, வெளியே, திரைக்கு வெளியே அங்க ஆசாரியன் விரலை எடுத்து தெளிப்பான். 1 2 3 4 5 6 7 அப்படி தெளிப்பா. அதனுடைய அர்த்தம் என்னையா? இயேசு சரீரத்துல 7 இடத்துல அவர் காயப்பட்டு சிந்தின ரத்தம் தான் உங்களுக்கு எனக்கும் மகா பரிசுத்தலத்திலே பிரவேசிக்க அவர் சிலுவையில் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை உடையவர்களாய் இருக்க என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. You already qualified. ஐயா, எம்ஏ படிச்சுட்டா டபுள் எம்ஏ படிக்கலாம், எம்ஏ படிச்சுட்டா பிஹெச்டி படிக்கலாம். பிஹெச்டி 1ல படிச்சா மறுபடியும் அதுல படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசுவின் ரத்தம் உங்களை ஏற்கனவே தகுதிப்படுத்தி விட்டது. யூதர்களுக்கான ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஆசீர்வாதம், அவர்களுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள், சுதந்திரங்கள், சுக வாழ்வு, ஆரோக்கியம், செழிப்பு, அவர்களுக்கு எல்லாம் உங்களுடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான் நம்முடைய பங்கு. இயேசுவின் ரத்தம் தகுதி என்ன படுத்தி இருக்குன்னு கேட்பேன். ஏற்கனவே தகுதிப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லணும். இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன படுத்தி இருக்கு? வலது இடது இயேசுவின் ரத்தம் தகுதிப்படுத்தி இருக்குன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இப்ப பாஸ்டர் சொன்னதெல்லாம் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்களுக்கு ஆயிருச்சுன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஆனது மாதிரி தெரியலன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க. ஆயிருச்சு 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 ஆயிருச்சு. கரகளை தட்டுங்க. Amen. Hallelujah. எடுங்க, நீங்க தகுதி, you are already qualified. கொலோசியர் 1 அதிகாரம். முக்கியமான வசனம் இது, எல்லாரும் வாசிக்கணும். கொலோசியர் 1 அதிகாரம் 13 இருந்து 12 13 14. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்கணும். கொலோசியர் 275 பக்கம். பைபிள்லாம் டெய்லி வாசிங்க, தியானம் பண்ணுங்க. ஓகே,
1 2 3. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். தகுதி ஆயாச்சா? தகுதியுள்ளவர்கள் ஆயிட்டீங்களா? என்ன முடிக்கிறீங்க? பக்க பக்கன்னு முடிக்கிறீங்க. வார்த்தை சொல்றத விசுவாசிங்க. தெரியலையே, இன்னும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நான் இன்னும் தகுதி பண்ணும் போல இருக்கு. நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்ப. இன்னைக்கு வெளியே இருக்கிற சபையில அப்படிதான், கடைசி வரைக்கும் உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்க போறான். இல்ல, தகுதியுள்ளவர் ஆக்கினவர். ஆமா, வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 14 இன்னும் சத்தம் போட்டு வாசிங்க. குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே. அவருடைய சொல்லுவேன், நீங்க ரத்தத்தினாலே சொல்லு. இயேசுடைய சொல்லுவேன், நீங்க ரத்தத்தினாலே சொல்லணும். இயேசுடைய சத்தம் பத்தாது. இயேசுடைய சத்தம் பத்தாது. இயேசுடைய என்ன ஆயிட்டோன்னு கேப்ப. தகுதி ஆயாச்சான்னு சொல்லணும். என்ன ஆயாச்சு? ஏமேன். ஐயா ஐஏஎஸ் படிச்சவன் நேர கலெக்டர். அவர் வாங்கின மார்க் கலெக்டர், அடுத்தது எஸ்பி, அடுத்தது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அப்படி வரிசையா வரும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆமா, நம்ம இயேசுவிடத்தான் தகுதி படுத்திருச்சு. ஆகவே இந்த வேதத்துல இப்ப நான் சொன்ன பாருங்க, இயேசு வேற வேலை ரத்தம் சிந்திருச்சு பாருங்க. ஆகவே ஆதாமின் சாபமும் மாற்றப்பட்டுருச்சு. ஆதாமின் மீறுதலினால் உண்டான சாபம் சிலுவையில மாற்றப்பட்டுருச்சு. நியாயப்பிரமாணத்தின் சாபமும் சிலுவையில மாற்றப்பட்டு விட்டது. நல்ல கவனிங்க. ஆதாமின் சாபமும் ரத்தத்திலே மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் சாபமும் ரத்தத்திலே சிலுவையில மாற்றப்பட்டு விட்டது. அப்ப இனிமே நமக்கு சாபம் இல்ல. இனிமே உங்களுக்கு எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? சில சபையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. காலையில ஒரு ரூம் வீட்டுக்கு போறப்பட அப்படியே யோசிச்சுட்டே போனேன். எங்க சபைக்கு 50 கார் வருது, 60 காரு, 10 காரு, 20 காரு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சபை எத்தனை கார் வருது, மாசத்துல எவ்வளவு காணிக்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் வர்றாங்க, இதை பெருசா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உள்ள போறப்ப சொல்லிட்டு போனேன். இந்த கார்லாம் பார்த்துட்டு, எங்க சபையில ஹெலிகாப்டரே வந்து இறங்க போகுது. என்ன கார் உண்டு? எங்க சபையில பிளைட்ல இருந்து வர போறான். அங்க இருந்து டெல்லியில இருந்து ஆராதனைக்கு வர போறான், பாம்பேல இருந்து வர போறான். அங்க தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில இருந்து, மதுரையில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து ஆராதனைக்கு வந்து முடிச்சுட்டு போறான். பிளைட்ல வந்து பிளைட்ல போறான். இது வெளிச்சம், இது ரெவலேஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபாரினர் எல்லாம் பை தூக்கிட்டு வர போறான். உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா வேத வசனம் அவன் தான் எனக்கு வேலை செய்வான்னு சொல்லுது. சபையில வேலை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். சபைக்கு வந்துட்டு போறவங்களும் பாக்கியவான்கள் தான். ஆனா வந்துட்டு போறவங்களா இருக்காதீங்க, சபையில வேலை செய்யறவங்களா இருங்க. பார்வையாளரா இருக்காதையா, சபையில பங்காளனா இரு. பாஸ்டர் ஏதாவது சொன்னா நான் என்ன பாஸ்டர் செய்யணும் அப்படின்னு முதல்ல கேளு. ஓடி வந்து கேளு. என்னுடைய பாட்டு என்ன, என்னுடைய சரீரத்தின் பாட்டு என்ன, என்னுடைய பணத்தின் பகுதி என்ன, என்னுடைய சரீர உழைப்பின் பகுதி என்ன, என்னுடைய தாளந்தை எப்படி நான் சபைக்கு கொடுக்கிறது, அப்படி கேளு. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னால இது ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் ஹலோ 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 எத்தனை பேர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால வந்த தாளந்து, இயேசுவின் ரத்தத்தினால் வந்த சம்பளம், இயேசுவின் ரத்தத்தினால் வந்த போனஸ், இயேசுவின் ரத்தத்தினால் வந்த ப்ராப்பர்ட்டி, இயேசுவின் ரத்தத்தினால் வந்த ஆஸ்தி, இயேசுவின் ரத்தத்தினால் வந்த ஐஸ்வர்யம், இயேசுவின் ரத்தத்தினால நான் இன்று மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இயேசுவின் ரத்த ஸ்பெஷல், இயேசுவின் ரத்த ஸ்பெஷல் ஆராதனை. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, சொல்ல முடியாது போல இருக்கு. இப்ப எபிரேயர் வாங்க. எபிரேயர் 9ஆம்
அதிகாரம் 19, 20, 21, 22 வாசிக்க போறோம். பிள்ளைகளை அமைதியா வந்து உட்கார சொல்லுங்க. வந்து பெற்றோர்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது. ஓகே. எபிரேயர் 9, 19, 20, 21, 22 1, 2, 3 வாசிங்க. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளை சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகள் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகள் மேலும் ரத்தத்தை தெளித்தான். அடுத்த சத்தம் போட்டு வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இங்க ரத்தம் சிந்துதல்ல ரெண்ட பாக்குறோம். முதலாவது ரத்தம் சிந்துதல்ல, முதலாவது கரங்களை தட்டுங்க, மன்னிப்பு. இரண்டாவது ரத்தம் சிந்துதல்ல எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அப்ப ரத்தம் இயேசுவிடத்தை சிந்தப்பட்டுச்சே, அதுல மன்னிப்பு இரண்டாவது சுத்திகரிக்கப்படுதல். நீங்க கர்த்தருடைய பந்திய வார வாரம் பெற்றுக்கொள்ளும் போது வசனத்தை காமிச்சுக்கிறேன், அதை வாங்கி நீங்கள் பானம் பண்ணும் போது போன வாரம் சொன்ன அவரோட ரத்தத்தோட ஐக்கியம். அப்படி பானம் பண்ணும் போது ரத்தத்தோடு ஐக்கியப்படுகிறீர்கள். அந்த ரத்தத்தின் ஐக்கியம் உங்களை என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அப்ப ரத்தம், இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுல என்ன நடக்குது? இந்த கர்த்தருடைய பந்தியில பிரவேசிக்கும் போது ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்திய உங்களுக்கு கிடையாது. நல்லா சோதிச்சு பார்த்து, நல்லா தாழ்த்தி இவர் தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு, அப்ப வார வாரம் தாழ்த்தி மாசம் தாழ்த்தி மனுஷ கற்பனை, மனுஷ போதனை. நான் வசனத்தை காமிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாம் பானம் பண்ணும் போது அது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நமக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இங்கே மோசே காளை வெள்ளாட்டுக்கட ரத்தத்தை அங்க தெளித்த போது ரெண்டு நடந்ததை வாசித்தோம். மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நியாயப்பிரமாண 21, 22 சேர்த்து வாசிக்கிறேன். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகள் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? அப்ப எல்லாம் என்ன பண்ணுச்சு? இயேசுவின் ரத்தத்தை மோசே தெளித்தோன சுத்திகரிக்கப்பட்டது, மன்னிப்பு உண்டானது. அப்ப இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும் போது ஒரு சுத்திகரிப்பு, cleansing, forgiveness. வார்த்தை அப்படியே விசுவாசி, அவ்வளவுதான். வேற அறிவுக்குள்ள மூளைக்குள்ள ரொம்ப பேர் போயிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனை. நோ அறிவு, நோ மூளை, நோ மை ஓன் wisdom. I just believe the word with the revelation. அவ்வளவுதான். ரத்தத்துக்குள்ள சுத்திகரிப்பு நடக்கிறது. ரத்தத்துக்குள்ள என் பாவம் மன்னிக்கப்படுகிறது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்றேன். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் எடுங்க. எல்லாம் சொல்றதுக்கு டைம் கிடையாது. ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதி ஆகமம் 4:15 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி
காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை. காயின் கொலை செஞ்சுட்டான், காயின் ரத்தம் சிந்தி விட்டான். ரத்தம் சிந்திட்டா உடனே என்ன ஆச்சா? 10ஆம் வசனம், அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிற. இங்க ரத்தம் மேல தேவனை நோக்கி கூப்பிடுது. ஐயோ, காயினை கொலை செஞ்சுட்டோம், அண்ணன் கொலை செஞ்சுட்டோம் கூப்பிடுகிறது. அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டுட்டு அடுத்த வசனம் 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரன் ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்தது பூமியிலே நீ. பாருங்க, ஆதாமுக்கு சொன்னார் இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். ஆதாமுடைய மூத்த மகனுக்கு சொன்னார் ரத்தத்தை, சகோதரன் ரத்தத்தை வாங்க இந்த பூமி திறந்துச்சு இல்லையா, அந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அடுத்த வசனம் எல்லாரும் வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ நிலையற்று பூமியிலே அலைகிறவனாய் இருப்பாய். நீ பயிரிடுவாய், ஆனா ரிசல்ட் கிடைக்காது. நீ பூமியில ஒரு இடத்துல இருக்க மாட்ட, நிலையற்று அலைஞ்சுக்கிட்டே இருப்ப. பாருங்க, இப்பதான் ஆண்டவருடைய கிருபையை பார்க்க போறோம். அடுத்த வருஷம் எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால், எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஐயா, இவன் பாவத்தை சொன்னா, ஐயா தெரியாம கொலை பண்ணிட்டு எல்லாம் சொல்லல, அப்படி வேதத்துல இல்ல. எனக்கு இட்ட தண்டனை என்னால சகிக்க முடியாது ஒரு வார்த்தை சொன்னான். அது மாத்திரம் இல்ல, இன்று என்னை இந்த தேசம் துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்தை விலகி மறைந்து பூமியில் நிலையற்றி அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை. பாத்தீங்களா, இந்த தண்டனை என்னால முடியாது. நான் நீ சொன்னபடி நிலையில்லாம அலைஞ்சுகிட்டே இருப்பேன். என்ன ஒருத்த கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன பண்ணிடுவான்? கொன்று. ஐயா, குற்றம் அவனை தொடருது. நான் ரத்தம் சிந்திட்டேன், என் ரத்தம் இப்படிதான் ஆயிரும் அப்படின்னு சொல்றான். அவன் ஒன்னும் ஜபமும் பண்ணல, ஆண்டவர் வார்த்தைக்கு சொல்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் காயினை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப நான் கர்த்தரை வச்சுங்க, இவர் தான் காயின் வச்சுங்க, காயின் தப்பாடு. இவர் மேல ஒரு அடையாளத்தை போட்டாரு, அடையாளத்தை போட்டாச்சு. இன்னும் என்ன அடையாளம்? இவனை யார் கண்டுபிடிச்சாலும் இவனை என்ன பண்ணக்கூடாது? கொன்று போட கூடாது. அப்ப பார்க்கிறவன், கண்டுபிடிக்கிறவன் இந்த அடையாளத்தை பார்ப்பான். இந்த அடையாளத்தை பார்த்தோன்னு இவனுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பயம் வந்துடும். ஆகவே இவனை என்ன பண்ணக்கூடாது? கொன்று போட கூடாது. எத்தனை சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? ஐயா ஒரு அடையாளத்தை போட்டாரு. அடையாளம் அவனை பார்க்கிறவன், கண்டுபிடிக்கிறவன். இப்ப எதை கண்டுபிடிச்சவன்? இவன் ஏற்கனவே சகோதரனை கொலை பண்ணி இருக்கிறான் அப்படி கண்டுபிடிச்சவன் இவனை கொலை செய்யலாம் அப்படின்னு கூட வரலாம். ஆனா இந்த அடையாளத்தை பார்த்த உடனே அவனை அறியாதபடி ஒரு பயம் வந்துருது. ஆகவே அவனை கொன்று போட முடியல. பிரதர், சிஸ்டர், அந்த அடையாளம் தான் இயேசுவின் ரத்தம். வாசிக்கிறேன், யாத்ராகமம் 12 யாத்ராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது
அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம், பஸ்காவை ஆசரிக்கணும், உள்ள அந்த மாம்சத்தை அக்கினினால சுட்டு சாப்பிடணும். கீரை சாப்பிடணும், தீவிரமா சாப்பிடணும், சுட்டு சாப்பிடணும், தடியோட சாப்பிடணும். ஆனா வீட்டு வாசல் நிலக்கால ரத்தத்தை பூசணும். அந்த ரத்தம் தான் அந்த வீட்டுக்கு அடையாளம். இந்த ரத்தத்தை நான் பார்க்கும் போது நான் என்ன செஞ்சிருவேன்? கடந்து போவேன். இந்த ரத்தம் உங்க வீட்டுக்கு அடையாளம் இருக்கிறபடியால் உங்களை நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. 2 கவனிங்க. இயேசுவின் ரத்தம், தேவனே உங்கள் மேல அடையாளத்தை போட்டுட்டார். உங்கள் மேல தேவன் தன்னுடைய அதிர்ஷ்டமான கண்களால உங்கள் மேல் இருக்கிற இயேசுவின் ரத்தத்தின் அடையாளத்தை அவர் பார்க்கிறார். ஹலோ ஐயா, உங்க மேல் இருக்கிற இயேசுவின் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை அடையாளமா அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கான வாத உங்களுக்குள்ளே வராது இருக்கும்படி உங்களை கடந்து போகிறார். உங்களை கடந்து போறப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களை கடந்து போறப்ப, உங்க வீட்டை கடந்து போறப்ப, உங்களை கடந்து போறப்ப, என்ன கடந்து போறப்ப யாரை பார்க்கிறாரு? ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கிறார். இயேசுவின் சிலுவையை பார்க்கிறார். இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தை பார்க்கிறார். இயேசு சிலுவையில கைவிடப்பட்டதை பார்க்கிறார். அதை பார்த்தோன இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் புள்ள. ஆகவே வெளியில இருக்கிற மனுஷனுக்கு வர்ற வாத இவங்களுக்கு கிடையாது. எத்தனை சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? தேவனுடைய பிள்ளைய இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல அடையாளம். வெளியே இருக்கிற மனுஷனுக்கு வருகிற வாத உங்களுக்கு கிடையாது. You are the special people. We are very 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 special in before God's eyes because of Jesus sacrifice. ஹல்லேலூயா. சரி, அதோட முக்கியம், உங்கள் மேல இருக்கிற இயேசுவின் ரத்த அடையாளத்தை தேவன் பார்க்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவரை ஆராதிக்கிறது தானே வந்திருக்கிறோம். இல்லாட்டி இங்கே வந்திருப்போமா? எங்கெங்க தியேட்டருக்கு போயிருப்போம். எங்கெங்க இன்னைக்கு ஓய்வு நாள் பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துருவோம். தோத்துறோம். ஓகே ஓகே ஓகே, டைம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா உங்களை இயேசுவுக்குள்ள பார்க்கிறார். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பார்க்கிறார். இயேசுவின் பாடு கீழ்ப்படுதலுக்குள்ள பார்க்கிறார். ஆகிய உலக மனுஷனுக்கு வருகிற வாதை உங்களுக்கு வராது. ஏனென்றால் தேவன் உங்களை இயேசுவுக்குள், இயேசுவின் பலிக்குள், இயேசுவின் ரத்தத்துக்குள் பார்க்கிறார். இதோட மேல ஒண்ணு சொல்றேன். இவனை கண்டுபிடிக்கிற எவனும் கொன்று போடாதபடி அவன் மேல் அடையாளத்தை போட்டார். Praise the Lord. எல்லாம் கவனிங்க. இவன் தம்பியை கொலை செஞ்சவன்டா, இவனை வாடா, 2 பேர் வாங்கடா, 3 பேர் வாங்கடா, இவனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. ஆனா என்னமா தெரியல, அந்த அடையாளத்தை பார்த்தன இவங்க அறியாத பயம். எப்பா ஏதோ புது விதமா, யாருக்குமே இல்லப்பா, நம்ம பார்த்த எந்த மனுஷன் மேலையும் இப்படி ஒரு அடையாளம் இல்ல, இது என்னமோ நமக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு போயிடுறான். உங்க மேல என் மேல இருக்கிற இயேசுவின் ரத்தத்தின் அடையாளத்தை சாத்தான் பார்த்து ஏற்கனவே பயந்துட்டு இருக்கிறான். உங்களை ஒண்ணும் செய்ய முடியல என்ற பயம் அவனுக்குள்ள இருக்கு. இப்பொழுது நீங்க தான் உங்கள் மேல இருக்கிற இயேசுவின் அடையாளத்தை, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நீங்கள் தகுதியாக்கப்பட்டதை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் அந்த ரத்தத்துக்குரிய எல்லா நன்மைகளையும், அந்த ரத்தத்துக்குரிய எல்லா சுதந்திரங்களையும், அந்த ரத்தத்துக்குரிய எல்லா அற்புதங்களையும், அடையாளங்களையும் நீங்களும் நானும் நமக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ள. கீபோர்டு வாங்க, பிள்ளைகளா வாங்க. எத்தனை மணி சொன்னது நல்லா விளங்கிடுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஆராதனை? இயேசுவின் ரத்த ஸ்பெஷல் ஆராதனை. இயேசுவின் ரத்தத்தை, ஹல்லேலூயா, உங்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை உங்கள் மேலே தெளிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவின் ரத்தத்தை உங்கள் மேலே தெளிக்கிறேன். அதுக்கு பின்னால வர்றேன்.
செய்தி முடிச்சாட வர்றேன். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கிறது. தேசத்தை பரிசுத்தப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம், நம்முடைய தேசத்துக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொண்டு வருகிற இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல என் மேலே அடையாளமாக இருக்கிறது. இயேசு செபிக்கும் போது அவருடைய சரீரம் முழுவதும் ரத்த வேர்வை வெளிப்பட்டு விட்டது. ஆகவே இனிமேல் உங்களுக்கு காஷா கோரமலா காஷி கோரமலா கரமா. ஹalleluya ஹalleluya. டாடி, எங்கள் மக்கள் மேல, என் மேல, எங்கள் குடும்பங்கள் மேல, இவர்கள் வீட்டின் மேல, இவர்கள் வேலை, தொழில், பைனான்ஸ், இவர்கள் பில்டிங், இவர்களுடைய 2 வீலர் 4 வீலர், ஹalleluya, இவருடைய சிந்தை, இவருடைய சரீரம், இவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை இன்னைக்கு ஒரு விஷயம் கூட தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நாங்கள் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள தகுதிப்படுத்தப்பட்டவர்கள். இனிமேல் ஒரு தகுதி அல்ல. We already qualified to enjoy and inherit and possess the nation. Take over. இயேசுவின் நாமத்திலே பாவிகளுடைய ஆஸ்தி இயேசுவின் ரத்தத்திலே இங்கே விடுவிக்கப்பட்டிருக்கிறதை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இந்த நாள்ல டெக்ளரேஷன் பண்ணுகிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள சிலருடைய மனதுக்குள் இருக்கிற அரண், சிலருடைய மனதுக்குள் இருக்கிற மாம்சம் விடுதலை பெற முடியாத ஏரியாவிலும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள விடுதலையை நான் ப்ரொக்ளமேஷன் பண்ணுகிறேன். நாங்கள் உம்முடைய சொத்து, நாங்கள் உம்முடைய ப்ராப்பர்ட்டி. எங்கள் சொத்தை யாரும் தொட முடியாது. ஏனென்றால் எங்கள் சொத்து எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் சொத்து டைட்டில் டீடோட எழுதப்பட்டிருக்கிறது பரலோக புஸ்தகத்தில். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றும், நாங்கள் உம்முடைய சொத்து என்றும், நாங்கள் உம்முடைய சுதந்திரம் என்றும், உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை கரையமாய் செலுத்தி நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளை ஆக்கி கொண்டீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இயேசுவின் ரத்தத்துக்குள் கரையமாய் கொல்லப்பட்ட எங்கள் மேலே யார் ஆளுகை செய்ய முடியும்? யார் எங்களை தொட முடியும்? ஆனால் நாங்களோ இப்போது இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஆளுகை, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அதிகாரம், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே சுத்திகரிப்பு, இயேசுவின் ரத்தத்திலே பாவ மன்னிப்பு, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அவர் செய்து முடித்ததுக்குள்ளே எல்லாவித சுதந்திரங்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அடியேன் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் கீழ்ப்படிதலுக்குள்ளே டெக்ளரேஷன் பண்ணுகிறேன், ப்ரொக்ளமேஷன் பண்ணுகிறேன். ஹalleluya ஹalleluya. பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மாரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. இருதயத்துல கரத்தை வச்சு ஒரு கரத்தை உயர்த்தி இயேசுவின் ரத்தத்தை பாருங்க. சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் ரெண்டு கரத்தை உயர்த்தி
என்று பேசப்பட்ட வார்த்தை, நன்மை, சுத்திகரிப்பு, சுதந்திரம் எல்லாவற்றையும் இக்காலம் ஊதி உங்கள் மேல நான் ப்ரொக்ளமேஷன் பண்றேன். தேசத்தின் மேல ப்ரொக்ளமேஷன் பண்றேன். ஹல்லேலூயா ரமலா ககஷிகலா குரா. டாடி, எங்கள் மக்களை, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்க. ஷலோம், சமாதானம் உண்டாவதாக என்ற ஆசீர்வாதத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், குழந்தைகள் மேல், பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல், குமாரர்கள் மேல், குமாரத்துக்கு மேல், புருஷர்கள் மேல், ஸ்திரீகள் மேல் அடியேன் ப்ரொக்ளமேஷன் பண்றேன். நம்முடைய குமாரன் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வார்த்தையின்படி நீர் அனுப்பினபடியாலும் உம்ம குமாரன் நாமத்தில் எங்கள் மக்கள் பெற்றுக்கொண்டபடியாலும் நன்றி சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.